நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எண்ணெய் கரிசல். இது வரைக்கும் எண்ணெயை சமையலுக்கு தான் பயன்படுத்தினோம். மரவள்ளி காட்டுக்கு, நம்ம அனைத்து காட்டுக்கும், மல்லிகைப்பூ செடிக்கு, தென்னை, வாழை, மா, கொய்யா, கரும்பு, நெல், அனைத்து விதமான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்ணெய் கரிசலை வந்து கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய்னு அனைத்து விதமான எண்ணெயை மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் வேர் வழியாக மண்ணில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண் நல்லா பொது பொதுன்னு இருக்கும். மண்ணில் உள்ள சத்து செடிக்கு உடனே கிடைக்கும். இந்த எண்ணெயை கரைக்கிறதுக்குன்னு தனியாக லிக்யூட் இருக்குது. அந்த லிக்யூடு வச்சு தான் நம்ம எண்ணெய் கரைப்பானை வச்சு தான் கரைக்கிறோம். அப்படி கரைக்கிறதுனால தான் நமக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து சாணப்பாசி கரிசல் அப்படிங்கிறது லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அது வந்து நமக்கு செலவே கிடையாது. ஒவ்வொரு விவசாயியும் அவங்கவுங்க நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கெமிக்கல் உரமே போடாதது. கெமிக்கல் உரமே போடாமல் எப்படா குச்சி இந்த அளவுக்கு வந்துருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதற்கு காரணம் நம்ம இயற்கை விவசாயம் தாங்க. நம்ம சாண பாசி கரைசல், அந்த ஒரு கரைசல் இருந்ததுனாவே போதும். அதை வச்சே நம்ம மீனமிலம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நாளைக்குள்ளே தயாரிக்க முடியும். பொட்டாஸ், வாழைப்பழத்தில் தேங்காய் வச்சு நம்ம பொட்டாஸ் தயாரிக்க முடியும். என்பிகே, அனைத்து விதமான புண்ணாக்கியும் வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிக்கு வந்து நம்ம இலைதலைகளை, வேப்பந்தலை, புங்கந்தலையை வச்சு பண்ணிக்கலாம். இது அனைத்துமே நம்ம சாணப்பாசி கரிசலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை, சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை பிரித்து எடுத்து தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அது மாதிரி கொடுக்கறதுனால தான் மண் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. குச்சி நல்லா தெளிவாக எதிர்ப்பு சக்தியோடு இருக்குது. நம்ம உரச்செலவு குறையும் இதெல்லாம் கொடுக்கும்போது. இது ஒன்ஸு தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா, அல்லது 1 லிட்டர் வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா, அந்த 1 லிட்டரை வச்சே நம்ம எவ்வளோ வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சர்க்கரை மட்டும்தான் செலவு. 1 ஏக்கருக்கு வெறும் 2 கிலோ நாட்டு சர்க்கரை இருந்தால் போதும். அதை வச்சே நம்ம 200 லிட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு செலவே இல்லாமல் மண் நல்லா இருக்குது. மண்ணில் உள்ள சத்தும் நல்லா இருக்கும். மண்ணில் உள்ள சத்து நமக்கு நிரந்தரமாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மட்டும்தான் செலவே இல்லாத இயற்கை விவசாயம் செய்ய முடியும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கிழங்கு பிடுங்கிறத போன தடவை பிடுங்கினது 1.25 ஏக்கருக்கு 30 டன்னு பிடுங்கினா ஒரு கிழங்கு பார்த்திங்கன்னா 40 கிலோ ஒரு குச்சியில். இன்னொன்றில் 35, 37 இந்த மாதிரி ஏகப்பட்ட குச்சிகள் இருந்துச்சு. காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுபொருள் நம்மளே தயாரித்து நம்மளே கொடுக்குறோம். நம்மளுடைய காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி, நம்ம காடு தான் லேப்பு. நமக்கு வந்து விஞ்ஞானபூர்வமாக எதில் போனாலும் ஜெயிக்க முடியாது. அனுபவபூர்வமாக போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம அனுபவம் தான் எப்பவுமே ஜெயிக்கும். பார்த்திங்கன்னா சின்ன குச்சியாக இருந்தாலும் கிழங்கு இந்த மாதிரி உழுவும் போதே நல்லா வெடிப்பு வரணும். அப்படி வந்தது அப்படின்னாவே கிழங்கு நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் கிழங்கு எப்படி குச்சி கிழங்கு குச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டு வயல், இது பள்ளத்து வயல். வயலுக்கு வயல் வித்தியாசம் இருக்கும். அதை விட இது நல்லாவும் இருக்கும். கிழங்கே பார்த்திங்கனாலும் நல்லா ரிசல்ட் வர்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செடி இந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு திருப்தியாகவும் இருக்குது, நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும்.